ஸோ இன்னைக்கு மகளிர் தினம். ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முக்கியமான பெண் இருப்பாங்கல்ல, அந்த பெண் பத்தி சொல்லலாமா? ஓகே. ஸோ என் வாழ்க்கையில் முக்கியமான பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்தை என்னை அறிமுகப்படுத்தினதே அம்மா தானே. அம்மா இல்லாமல் நம்மளாம் இருப்போம் யோசிக்கணும். ஸோ அதனால் எங்கள் அம்மாவை தான் நான் முதல்ல சொல்லுவேன். அடுத்து என் அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாரையும் சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன என் கூட சேர்ந்து வளரலன்னா எனக்கு இப்படிப்பட்ட உலகம் இருக்குன்னே தெரியாது. ஸோ ஆண் இருக்காங்கன்னா பெண்ணும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வரும். உங்க அக்கா தங்கச்சிங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? அஹ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சில விஷயத்த அம்மா கிட்டலாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி டைமில் வந்து அக்கா தங்கச்சிங்க தான் எனக்கு பக்கபலமாக இருந்து என் கஷ்டத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லும்போது, சரி தம்பி, சரிப்பா, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மளை மைண்டு ரிலாக்ஸ் பண்ண வச்சு நம்மளை திருப்பி ஒரு ஹாப்பி மூடுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா நம்ம எல்லா சோகத்தையும் மறந்துடலாம். ஸோ அதுதான். சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? ஹாப்பி உமன்ஸ் டே. ஆனா இன்னைக்கு வந்து மகளிர் தினம். ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முக்கியமான பெண் இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? எங்கள் ஒய்ஃபு தான் மேடம் நான் சொல்லணும். எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. என் ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல். ஒய்ஃப் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு புருஷனுன்றது ஒய்ஃபுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வர முடியும். ரொம்ப ரொம்ப பர்சன்னா அவங்க தான். உங்க ஒய்ஃபோட பேர் என்னன்னா சொல்லலாமா? ஒய்ஃப் பேர் எம் செல்வி. இந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் சப்போர்ட்டிங். அவங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங் எல்லா விஷயத்துக்கும். நான் உடஞ்சிருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது அவங்க தான். அவங்க இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. மெயின் அவங்க காரணமே அவங்க தான் முக்கியமானது. என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் முக்கியமான காரணம். மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக மகளிர் தினம் கொண்டாடுங்க. பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப வாழ்க்கையில் அவங்க தான் ரொம்ப பர்சன். பெண்கள்னா வாழ்க்கையே கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பெண் அப்படின்னா அந்த பெண் யாரு? ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா இந்த உலகத்துக்கோசம் என்னை அறிமுகப்படுத்துவாங்க. ரெண்டாவது என் மனைவி. அவங்களால என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவங்க வெளி உலகம் தெரியாதவங்க. அவங்கள வந்து நல்லபடி இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வெளி உலகம் தெரியாத இருக்கிறதுனால எனக்கு ப்ளஸ்ன்னு இல்லை. அவங்கள உண்மையை ஏமாற்றக்கூடாதுன்னு அவங்க கூட நல்லபடி வாழ்ந்துட்டு. உங்க ஒய்ஃப் கிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது என்னன்னா? என் ஒய்ஃப் கிட்ட முடிச்சாங்கன்னா இன்னி வரைக்கும் அதிகமாக என்கிட்ட மறைச்சது இல்லை. அவங்க எனக்கோசம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 2 அழகான பெண் பிள்ளைங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்யூச்சரும் அவங்க தான் பார்த்துருக்காங்க. நல்லபடி குடும்பம் நடத்திருக்காங்க. சரி, உங்க ஒய்ஃப் பேர் சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? கல்பனா, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆனா உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான பெண் அப்படின்னா அந்த பெண் யாரு? எனக்கு எல்லாமே என் மனைவி தான். சரி, உங்க மனைவி பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமா? நான் மேரேஜ் ஆக முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப பொறிக்க சுற்றியிருந்தேன். இப்போது ஒரு கடை போட்டு நான் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிக்கிறேன். எல்லாமே அது என் மனைவி தான் காரணம். என் மனைவி தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே. உழைப்புனா எனக்கு எடுத்து சொல்லி கொடுத்தோம் என் மனைவி தான். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன்னா அது என் மனைவி தான் காரணம். சரி, உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவப்பட மாட்டாங்க. நான் தப்பாக என்ன பண்ணாவோ அவங்க வந்து என் தோலை தட்டி கொடுத்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ஊக்கத்தை கொடுப்பாங்க. அதனால என் மனைவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? ஜான்சி மேரி, இனியே மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான பெண்ணா என்னுடைய தாய் தான். ஏன்னு என்னுடைய தாய் வந்து 10 மாதம் சுமந்து, கருவிலே என்னை சுமந்து, என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி, அவங்க பட்ட கஷ்டம், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு பாராட்டக்கூடிய விஷயம்னா என்னோட அம்மா தான், தாய் தான். வேறு யாரும் எனக்கு தெரியல. சரி, அவங்களுக்கு ஒரு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? எல்லா பெண்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பெண் அப்படின்னா அது யார்? ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அம்மா, அக்கா, ஃப்ரெண்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஒருத்தங்க ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்க்கு, இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அந்த மாதிரினா யாரு? ஒவ்வொரு டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அம்மாவாக இருக்கட்டும், நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வர கூட வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. ஒரு அக்காவாக இருக்கட்டும், கஷ்டமான டைம்லலாம் வந்து நம்ம கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எப்பயுமே நம்ம கூட வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம சப்போர்ட்டாக வருவாங்க. பெண்கள்னாலே ஆண்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டானவங்களா தான் இருக்காங்க. சரி, சூப்பர். இப்போ உங்க லைஃப்ல இருக்க எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷஸ் மட்டும், மகளிர் தின விஷஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டே. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பெண் அப்படின்னா அது யாரு? அப்படி பார்த்தா அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, காலேஜில் படிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் இன்னொரு பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, ஓகே. அந்த ஒரு பர்சன் பத்தி சொல்லலாமா?
அந்த ஒரு பர்சன் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, நான் சின்ன வயசில் வளர்ந்ததுலேருந்து அப்பாட்டிருந்து கோவமும் அம்மாட்டிருந்து கைண்ட்னஸும் வந்துருச்சு. அம்மாட்ட இருந்த கைண்ட்னஸ் வந்து எப்போவுமே அப்பாட்ட இருக்க கோவம் வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஸோ அது நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கு பொட்டதுக்கு எல்லாத்துக்குமே கோவப்பட்டு உடனே பேசிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுனாலுமே கோவப்பட்டு உடனே பேசிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து தேர்ட் இயர் படிக்கும்போது அவங்க ஃபஸ்ட் இயர் வந்தாங்க. அப்போ நான் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தேன். அப்போ தான் காலேஜுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன். ஒரு மாதம் காலேஜ்லேயே இல்லை. அப்போ வந்து அவங்க ஜாயின் ஆனதை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ சின்ன குழந்த மாதிரி இருந்தாங்க. சரி, யார் இந்த குழந்தை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, ஜூனியர் உனக்கு அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சது தான். அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்குள்ள இதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுறதுக்கு மாதிரி தெரிஞ்சுது, என்னோட அவங்க பெரிய இதெல்லாம் இது பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவப்படுறோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணும் போது, அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது, அவங்க என்ன அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கோவம் அந்த இது எல்லாமே மாற்றிட்டாங்க என்னை அப்படியே. சரி, அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன? அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் என்னை வந்து முக்கியமாக மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு எந்த இதுனாலும் அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ சின்ன விஷயம் சொன்னாலும் அதை இப்படி எலிவேட் பண்ணி பேசுகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு ஒரு விமன்ஸ் டே விஷஸ் மட்டும் சொல்லிடுங்க. அவங்க வந்து என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஹாப்பி விமென்ஸ் டே. பெண் வாழ்வில் அந்த பெண். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அம்மான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு என் வாழ்வில் அந்த பெண் அப்படின்னா அது வந்து என்னுடைய ஆசிரியர்களை தான் நான் சொல்லணும். முக்கியமாக ஸ்பெஷல் மென்ஷனில் 2-3 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஃப்ரான்சிஸ் மேரி டீச்சர். அவங்க என்னையும் ஒரு ஒரு இந்த என்னுடைய சப்ஜெக்டில் நீ சிறந்தவன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து முன்னாடி கொண்டு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டினது வந்து ஃப்ரான்சிஸ் மேரி டீச்சர். அண்ட் கலா டீச்சரை பொறுத்தளவுக்கு இவனால் இந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை வந்து உள்வாங்க முடியும், இல்லைனா இந்த அளவுக்கு பேச முடியும் அப்படின்றத எனக்கு வெளியில் சொல்லி கொடுத்தது என்னுடைய கலா டீச்சர். ஸோ என்னுடைய சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை என்னுடைய எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், எல்லா தோழியருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.